அன்பான நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சிதம்பர ரகசியம். வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். அகோரி என்ன செய்ய போகிறான்? மலை லிங்கம் கிடைக்குமா? ஏட்டுக்கள் யாரிடம் சென்று சேரப்போகின்றன? இப்படி பல கேள்விகளோடு இனி கதைக்குள். அத்தியாயம் 9. ஓதுவார் மேனியில் சாம்பலும் நான், 9 வாசல் மேனியின் சகலமும் நான். அர்த்தராத்திரியில் அகோரியை பார்க்க சாலையில் யாருமில்லை. ஒரு சில வீடுகளில் டிவி ஓடிக்கொண்டிருப்பது அதன் சப்தத்தில் தெரிந்தது. அகோரியிடமோ எந்த தயக்கமும் இல்லை. அதே சாலையில் தொலைவில் யாரோ ஒருவர் மொப்பட்டில் வந்தார். வண்டியின் ஹெட்லைட் வெளிச்சம் அகோரி மேல் விழவும் அவர் அதிர்ந்து நிறுத்தினார். அகோரியும் அவரை ஊடுருவி பார்த்தார். சில நொடிகள்தான். அந்த மனிதர் வண்டியை விட்டு இறங்கி கைகூப்பி வணங்க தொடங்கினார். அகோரி முகத்தில் மெல்லிய புன்னகை மலர தொடங்கியது. சிரித்தபடியே கையால் செய்கை காட்டி போ என்று கூறவும், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் போல அவரும் திரும்பி செல்ல தொடங்கினார். அகோரியும் நடக்கத் தொடங்கினார். அதகலமான நடை. நிர்வாணமாக இருக்கும் நெருடலோ உடம்பெங்கும் சாம்பல் பூசி இருக்கும் மாறுபாட்டையோ துளியும் லட்சியம் செய்யாமல் நாங்கள் இப்படித்தான் என்பது போல இருந்தது அந்த நடை. அதன் பின் அகோரியை யாரும் பார்க்கவில்லை. பார்க்கும் சூழலும் இல்லை. நள்ளிரவில் ஊர் சுடுகாடு அமுங்கி கிடந்தது. அது மட்டுமின்றி அந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் வயதான ஒருவர் வீதம் இறந்து போயிருந்ததால் எரிமேடையில் புகை கசிந்தபடியே இருந்தது. மயானத்தானே காணவில்லை. முன்பெல்லாம் மயானத்திலேயே ஒரு மூலையில் குடிசை போட்டு இருந்து கொள்வார்கள். இன்று அதெல்லாம் மாறிவிட்டது. ஊருக்கு வெளியே ஆற்றோரமாகத்தான் மயானத்தான் குடிசையும் இருந்தது. அந்த அகோரி புகைக்கின்ற சடலம் முன் போய் நின்று கொண்டு சில நொடிகள் அதையே பார்த்தான். பின் சற்று தள்ளி கட்டப்பட்டிருந்த ஒரு சமாதி மேல் திண்ணையில் அமர்வது போல அமர்ந்து கொண்டான். அப்படியே பத்மாசனமிட்டு ஏதோ முத்திரை வழிபாடு போல ஒரு வழிபாட்டையும் செய்ய தொடங்கினான். அதே அடர் இருட்டு நேரம். தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டே இருந்தான் ராஜேந்திரன். தெய்வானைக்கும் தூக்கம் வரவில்லை. ஆஷா தூங்கி போயிருந்தாள். அறை கும்மிருட்டாக இருந்தது. வெளியே அந்த சிவப்பரதேசி தூங்கிக் கொண்டிருக்கிறாரா, இல்லை தன்னை போலவே தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருக்கிறாரா என்கின்ற கேள்வியும் ராஜேந்திரனிடத்தில் அப்போது எழுந்தது. அருகில் இருந்த கைபேசியை எடுத்து பார்த்தபோது மணி 3:15 என்று காட்டிற்று. அந்த வெளிச்சம் தெய்வானையை பேச செய்தது. என்னங்க, தூக்கம் வரலையா? எப்படி வரும் தெய்வான? நடந்ததையெல்லாம் நினைச்சா நாம இந்த உலகத்துல தான் இருக்கோமான்னு கூட தோணுது. ஆனா எனக்கென்னவோ இதெல்லாம் நல்லதுக்கு தான்னு தோணுதுங்க. தூங்கி இருப்பார், ரொம்ப சந்தோஷமாகவே தூங்குவார் அந்த சிவபரதேசி. அவர் மட்டும் வரலினா நமக்கு பல விஷயங்கள் தெரியாமலேயே போயிருக்கும் இல்லைங்க? தெய்வானை கேட்க செல்போனை மறுபடியும் எடுத்து அதன் வெளிச்சத்தோடு நகர்ந்து மெல்ல வெளியே சென்று பார்த்தான் ராஜேந்திரன். வெளி திண்ணையில் அவர் இல்லை. ஆகவே கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அதே வேகத்தில் திரும்பி வந்து மரப்பெட்டி இருக்கிறதா என்று பார்த்தான். இருந்தது. நெருங்கி சென்று திறந்து பார்க்க சற்று பயமாக இருந்தது. திரும்பினான். என்னங்க, தூங்கிட்டு இருக்காரா? இல்லை தெய்வான, போயிட்டாரு. போயிட்டாரா? இந்த ராத்திரி நேரத்தில் எங்கே போயிருப்பாருங்க? எங்கே போனால் என்ன, எனக்கு எப்படா பொழுது விடியும்னு இருக்குது. இன்னும் சில மணி நேரங்கள் எப்படியும் விடியத்தானே போகுது. விடிஞ்ச உடனே முதல் வேலை அந்த ஏடுகளை எடுத்து பார்க்கறது தான். சில பக்கங்களை இந்த செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து என்னோட சீனியர் டாக்டர் குமரகுருபனுக்கு அனுப்ப போகிறேன். அவருக்கு எதுக்குங்க? அவர்தான் இந்த சித்தர்கள் பற்றி அப்பப்போ என்கிட்ட பேசுவார். லண்டனில் ப்ராக்டிஸ் பண்ணி அலோபதி மருத்துவத்தில் பெருசாக சாதித்த போதிலும் நம்மளால் சில விஷயங்கள் செய்ய முடியாது. ஆனால் இந்த சித்தருங்க பலைய ஆளுங்க, அவங்கள குறைச்சி எடை போட்டுடக்கூடாதுன்னு சொல்லுவார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாம் பொழுது விடிஞ்ச உடனே சென்னைக்கு போகிறதில்ல போல இருக்கே. அதில் சின்ன மாற்றம். காவிரியில் குளிக்கிறது விசேஷம்னு சொன்னார்ல. ஆமாம், 144 வருடத்துக்கு ஒரு முறை வர்ற விசேஷம்னு கூட சொன்னாரே. அப்படி வெள்ளம் வருதான்னு தான் பார்ப்போமே. அதுக்கு அந்த மலைலிங்கம்ங்கிற வருணலிங்கம் வேணுமே. அதை அகத்தியர் எங்கேயோ மறைச்சு வச்சுட்டாரதால சொன்னாரு.
அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த அதே வேளையில் திடுமென்று நாசியை அதீதமான விபூதி வாசம் ஊடுருவ ஆரம்பித்தது. என்னங்க இது, விபூதி வாசம் வர்ற மாதிரி இல்லை? அதேதான். ராஜேந்திரன் சொன்ன மறுநொடி வீட்டை சுற்றி பலர் நடமாடுவது போல ஒரு சப்தம். அந்த சிவபரதேசியாத்தான் இருக்கணும் என்றவன் திரும்பவும் வாசல் புறம் பார்க்க சென்றான். திண்ணை காலியாகவே இருந்தது. சுவிட்சை போட்டபோது வெளிச்சம் பரவியதில் சற்று தள்ளி ஓர் உருவம் நிற்பது தெரிந்தது. யாரது? சாமி, நீங்க தானே என்று கேட்கவும் உருவம் திரும்பியது. அது அந்த அகோரி. அத்தியாயம் 10. மேறு கொண்டு கடைந்திட்ட அமுதமும் நான், மேவிடும் தவத்தவர் வர மூலமும் நான். அகோரியை பார்க்கவும் சற்று பதைப்பாக இருந்தது. முழு நிர்வாணத்தில், உடம்பெல்லாம் விபூதியோடு வெண்மையாய், கையில் ஒரு கோலை பற்றி கொண்டு அதன் நுனியில் திரிசூலத்தை கட்டி சூலாயுத பாணியாக காட்சி தந்த அகோரி தெய்வானையை ஒரு உலுக்கு உலுக்கி விட்டான். அதே வேகத்தில் வெட்கத்தோடு வேகமாக உள்ளே சென்றாள். ராஜேந்திரன் அந்த அகோரியை மிரள மிரள பார்த்தான். யார் நீங்க என்று சற்று மரியாதையோடு கேட்கத் தொடங்கி, யாரியா நீ என்று மாறினான். அகோரியோ உற்று பார்க்க தொடங்கினான். அவன் அப்படி பார்க்கும் விதம் ராஜேந்திரனுக்கு ஒன்றும் புதிதில்லை. ஹிப்னாட்டிசம் தெரிந்த டாக்டர் துர்கா பிரசாத் அப்படித்தான் பார்த்து பேஷண்ட்டுகளை கண்ட்ரோல் செய்வார். அது சாதாரண பார்வை அல்ல, அசாதாரண பார்வை. எல்லாராலும் அப்படி பார்த்து விடவும் முடியாது. அதற்கு பின்னால் பெரும் பயிற்சி முறைகள் உள்ளன. இவை அவ்வளவும் ராஜேந்திரனுக்குள் எண்ணங்களாக ஓடிய நொடியே அவனிடம் ஒரு மாற்றம். அவன் மனதுக்குள் எண்ணங்கள் எழும்புவது அப்படியே நின்று போய் மனம் என்கின்ற ஒன்றே இல்லாததாகி நாடி நரம்புகளில் ஒருவித சோர்வும் அதன் பின் மயக்க நிலையும் தோன்ற ஆரம்பித்தது. அப்படியே மயங்கி விழத் தொடங்கினான். உள்ளே ஓடிப்போன தெய்வானை கணவன் விழும் சத்தம் கேட்க அவசியமே இல்லாதபடி அகோரி வீட்டு வாசலில் நடுவில் கால்களை சற்று அகற்றி நிற்க தொடங்க அவன் சடை முடி ஆலமரது விழுது போல் இருபுறமும் இடுப்பை தொட்டு ஆடியது. அவனிடம் அதே பார்வை, கூர்மை. தெய்வானையும் சில நொடிகளில் மயங்கி விழத் தொடங்கினாள். பிறகு அகோரியின் உடல் மொழியிலும் சில மாற்றங்கள். உள்ளே நுழைந்தவன் தூங்கிக் கொண்டிருந்த ஆசாவை பார்த்தான். திரும்பி வந்து மரப்பெட்டியை ஏறிட்டவன் அதை திறந்தான். உள்ளிருந்த ஏடுகட்டுகளை புதையலை கண்டவன் போல அவன் கண்கள் ஒளிரச் செய்தது. அருகில் கிடந்த துணி ஒன்றை எடுத்து தரையில் விரித்தவன் அதில் அவ்வளவு ஏடுகளையும் அள்ளி போட்டு ஒரு சலவை தொழிலாளி மூட்டையை கட்டுவது போல கட்டி அப்படியே இடது தோளுக்கு ஏற்றிக்கொண்டான். பின் ஆஷாவை நெருங்கி அவளையும் தூக்கினான். ஒரு தோளில் ஏடுகள், மறு தோளில் ஆஷா. புறப்பட்டு விட்டான் அவன். விடிந்த பொழுதை தொட்டு ஊருக்குள் ஒரே பரபரப்பு. வாசல் தெளிக்க வந்தவர்கள் காதுகளில் எல்லாம் காவிரியில் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கும் செய்தி புகவும் எல்லோரும் ஓடினார்கள். அவர்களில் ஆசாரி ராமையாவின் மகன் திருவேங்கடமும் இருந்தான். அவனும் காவிரி படுக்கை நோக்கி ஓடினான். காவிரி கரையில் குறிப்பிட்ட ஓர் இடத்தில் அநேக சாமியார்களும் சித்தர்களும் கூப்பிய கைகளும் மூடிய விழிகளுமாக காட்சி தந்தனர். அவர்கள் படுக்கையின் மண்டியிட்டு இருந்தனர். தொலை தூரத்தில் தண்ணீராலான மலைப்பாம்பு புரண்டு புரண்டு வருவது போல வெள்ளம் வந்து கொண்டு இருந்தது. அபூர்வமான காட்சி. கர்நாடகம் பக்கம் இப்போதுதான் மழை பொழிவு அதிகரித்துள்ளது. இத்தனை நாள், இத்தனை காலம், இத்தனை வருஷம் என்று இந்த மழைக்கு பின் ஓர் அளவீடு உள்ளது. அந்த அளவை கூட்டுவதும் குறைப்பதும் காற்றுதான். இந்த மழை நீரின் முடுக்கே காற்றுதான். அதனால்தானோ என்னவோ கரை ஓரமாய் ஒதுங்கி இருந்த சாமியார்களில் சிலர் சம்மணமிட்டு அமர்ந்தவர்களாய் பிராணாயாமத்தில் ஈடுபட்டிருந்தனர். பத்மாசனமிட்ட நிலையில் மூச்சை உள் இழுத்து பின் மார்பில் குறிப்பிட்ட கால அளவுக்கு அந்த காற்றை நிறுத்தி பிறகு மூக்கின் மறு துவாரம் வழியாக அதை இரைச்சலோடு அவர்கள் வெளியிட்ட விதத்தை ஊரார் வேடிக்கையாக பார்த்தபடி இருக்க அந்த கூட்டத்தில் கந்தசாமியும் இருந்தான். அவனுக்கும் அந்த வெள்ளக்காட்சி அரிதான ஒன்று. அவர்கள் இருக்கும் இடத்தை கடந்து நீண்டு கிடக்கும் பரந்த மண்வெளியில் நீர் விறுவிறுவென்று ஓடிற்று. எல்லோர் கால்களையும் நினைக்கவும் அனைவரிடமும் ஒரே உற்சாகம். சிலர் விழுந்து கும்பிட்டனர், பலர் கூச்சலிட்டனர்.
சாமியார் கூட்டமோ அமைதியாக அமர்ந்தபடியே காணப்பட்டது. கந்தசாமிக்கு எல்லாமே புது அனுபவமாக இருந்தது. இனி 6 மாசத்துக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்காது. வயலில் நினைத்தபடி நினைத்த தானியத்தை விதைத்து அறுவடை செய்யலாம். அவன் தனக்குள் எண்ணும் போதே அருகில் நின்றிருந்த ஊர்க்காரர், ஏல கந்தசாமி, சாமியாருங்க சொன்ன மாதிரி தண்ணி வந்துடுச்சு பாத்தியில்ல என்று பேச ஆரம்பித்தார். மேட்டூர்ல திறந்து விட்டா வந்துதானே தீரும். அப்ப நீ என்னங்கிற, இது வழக்கமா வர்ற தண்ணி தாங்கறியா? எனக்கு தெரியல, ஆனா எப்பவும் ஆனி மாசம் ஓட்டம் வந்துடுமே. அதெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முந்தி கர்நாடகக்காரன் நமக்கு தெரிஞ்சு நாள் தெரியாம நாளுன்னு அணையா கட்டி பெய்யற மழைய தண்ணி எல்லாம் தனக்கேன்னு எடுத்துக்கிட்டு சின்ன பையன் ஒன்றுக்கு போகிற மாதிரி ஒழுகி வர்ற தண்ணியை தானே நமக்கு தர்றான். என் பாட்டனுக்கு பாட்டன் காலத்திலேயே இந்த தண்ணி பிரச்சனை இருந்திருக்குதியா. இப்போ ஜனத்தொகை கூடி போகவும் மழையும் குறையவும் ரொம்பவே கஷ்டப்படுறோம். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு மழை நல்லா பெய்யறது ஒன்று தான். அது பெய்யாத வர நம்ம சிக்கல் தீரவே தீராது. அவர்கள் பொதுவாகவும் தங்களுக்காகவும் ஓடி வரும் நீர் பக்கம் நின்று பேசியபடி இருக்க, சாமியார்கள் ஒன்றாக கூடி இடுப்பளவு நீரில் மூழ்கத் தொடங்கினர். அதை பார்த்து ஜனங்களும் மூழ்கினர். திருவேங்கடமும் மூழ்கினான். அப்படியே கந்தசாமி அருகில் அவனை தேடிக்கொண்டு வந்தவன், ஏல, இந்த சாமியார்ல யாருல டாக்டருக்கு புழுதிய தங்கமாக்கி கொடுத்தது என்று கேட்டான். நீ எதுக்கு கேட்குற? அந்த சாமி காலில் விழுந்து கும்பிடுத்தாயா? அதான் தங்கம் திரும்பவும் புழுதியா அடிச்சே. எண்ணத்தை கும்பிட்டு என்ன புண்ணியம், எல்லாம் சரியான கண்கட்டால போச்சு. உண்மை தெரியாமல் கந்தசாமி கேட்க திருவேங்கடம் விடவில்லை. இப்போ நீ அடையாளம் காட்ட போறையே இல்லையா? திருவேங்கடம் சற்று மிரட்டலாக கேட்க கந்தசாமியும் பணிந்தான். சாமியார் கூட்டத்தில் ஓரமாய் நின்றபடி கண்மூடி கும்பிட்டு கொண்டிருந்த அந்த சாமியாரை காண்பித்தான். அவர்தானா? அவரேதான். கந்தசாமி அழுத்தம் கொடுத்தான். ஆமா, டாக்டர் ஐயா அந்த இடத்தை வித்துட்டாரா? இல்லை, விற்க போறாரு. தண்ணி தான் வந்துடுச்சே, இப்போ போய் எதுக்கு வித்துக்கிட்டு? இப்போ தண்ணி வந்துட்டா ஆச்சா? எப்பவும் இதே மாதிரி ஓடுமா? இந்த சாமியாருங்க மனசு வச்சா ஓடுமியா? இனிமே நமக்கெல்லாம் நல்ல காலம்னு தான் கேள்விப்பட்டேன்யா. யார் சொன்னது? கேள்விப்பட்டேன்னா விட்டு தள்ளு. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, இந்த சாமியாருங்க ஒன்றும் ஊரை ஏமாத்துற போலி சாமியாருங்க இல்லை, நெசமான சாமியாருங்க. எதை வச்சு சொல்கிற? போக போக பாரு, தெரிஞ்சுக்குவ. தண்ணி இனி போக போக கூடும், குறையாது. முடிஞ்சா இந்த இடத்த நீ வாங்கிட பாரு. திருவேங்கடம் சொன்னபடியே அந்த ரசவாத சாமியாரையே பார்த்தபடி விலகி நடந்தான். கந்தசாமிக்கும் ராஜேந்திரனை போய் பார்த்து வெள்ளம் வந்த விஷயத்தை சொல்ல தோன்றியது. ஓட்டமாய் ஓடி வந்து நின்றபோது நெஞ்சை அடைத்தது. வாசல் கதவு திறந்திருக்க ராஜேந்திரன் ஓரிடத்திலும் உள்ளே தெய்வானை மற்றொரு இடத்திலுமாக விழுந்து கிடந்தனர். ஐயா, டாக்டர் ஐயா என்று குனிந்து ராஜேந்திரனை எழுப்பவும் மயக்கத்தில் இருந்து மீண்டவன் போல கண் மலர்ந்தான். கண்களை கசக்கிக் கொண்டு கந்தசாமியை பார்த்தான். ஐயா, என்னையா இது? வாசல் திறந்து கிடக்குது, நீங்க ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம்னு எப்படியோ கிடக்குறீங்க, என்னையாச்சு என்று கேட்கவும் ராஜேந்திரனும் அப்பொழுதுதான் தெய்வானையை பார்த்தான். பின்னர் பதைப்போடு போய் அவளை எழுப்பவும் அவளும் கண்களை கசக்கி கொண்டு எழுந்தாள். தலையை உதறிக்கொண்டாள். தெய்வா, நீயும் என்ன போலவே அந்த சாமியாரை பார்த்து மயங்கிட்டியா? ஐயா, ஆஷா எங்கே? பேச்சோடு மகள் நினைவு வந்து படுக்கை அறைக்குள் போய் பார்த்தபோது குழந்தை இல்லை. இருவருக்குமே நெஞ்சை அடைக்க தொடங்கியது. கந்தசாமிக்கு ஒன்றும் புரியவில்லை. டாக்டர் ஐயா, என்ன நடந்துச்சு? பாப்பாவை வேற காணோங்கிறீங்க? ஆமா கந்தசாமி, ராத்திரி ஒரு நிர்வாண சாமியார் வந்தாரு, உத்து பார்த்தாரு, அவ்வளவுதான் தெரியும், மயங்கிட்டோம். அப்படிங்களா? ஐயா, அங்க பாருங்க, மரப்பெட்டியும் திறந்து கிடக்குது. அடுத்து அங்கே போய் பெட்டியை பார்க்கவும் உள்ளே எதுவும் இல்லை. எல்லா ஏட்டுக்கட்டுகளும் என்ன ஆச்சு? அந்த சாமியார் தான் ஏதோ செய்திருக்கான். ஐயோ, என்னங்க நீங்க? இந்த பெட்டியும் ஏடு எக்கேடு கெட்டா நமக்கு என்னங்க? நம்ம குழந்தை முக்கியமுங்க, அவளை தேடுவோங்க என்ற தெய்வானை வீட்டு கொள்ளை பக்கமாய் முன்பு தேடி சென்றது போல செல்ல தொடங்கினாள். குரலில் அதீத படபடப்பு. ஆஷா, ஏ ஆஷா என்று கத்திக்கொண்டே போனாள். மலைத்து நின்றுவிட்ட ராஜேந்திரனிடம்
ஐயா, ஆத்துல வெள்ளம் வந்துடுச்சுங்க. முழங்காலுக்கு தண்ணி போய்கிட்டு இருக்கு. இனி தண்ணியை எப்படி பார்ப்போம்னு இருந்தோம். ஆனா வந்துடுச்சு. ஆத்துல தான் அந்த சாமியாருங்களும் இருக்காங்க. உங்ககிட்ட சொல்லி கூட்டிட்டு போக தான் வந்தேன். ஆனா இங்க ஏதேதோ நடந்துட்டு இருக்குங்களே என்றான் கந்தசாமி. ஆமா, முதல்ல ஆசாவை கண்டுபிடிக்கணும். அப்புறம்தான் மறுபேச்சு. ஆமா, சாமியாருங்க எல்லாம் ஆத்தங்கரையில் இருக்காங்கன்னு சொன்னேன். ஆமாங்க. அதுல நிர்வாணமா தலையில ஜடை விழுந்து உடம்பெல்லாம் விபூதியோட யாரையாவது பாத்தியா? அப்படி யாரும் இல்லைங்களே. சரி வா, நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன். முதல்ல குழந்தை, அப்புறம்தான் மத்தது. ராஜேந்திரன் ஒரு பக்கம் செல்ல தொடங்கினான். கந்தசாமியும் விலகி தேடலானான். ஆற்றங்கரையில் சாமியார்களுக்கு ஏகப்பட்ட மரியாதை. பலர் அவர்கள் காலில் விழுந்து கும்பிட்டு கொண்டிருந்தனர். ஒருவர், உங்களை எல்லாம் முதல்ல தப்பாத்தான் நினைச்சோம். இப்ப தண்ணி வரவும் தான் தெரியுது உங்க சக்தி என்று முகஸ்துதி செய்தபடி இருந்தார். கூட்டத்தில் திருவேங்கடம் அந்த ரசவாத சாமியாரை நெருங்கி கூப்பிய கையும் பக்தியான முகபாவமாகவே நின்றிருந்தான். அவரையே உற்று பார்த்தான். ஒரு கட்டத்தில் அவரே அருகில் அழைத்தார். அவனும் நெருங்கினான். ஏல களவாணி, என்ன என்னோடு கூட்டு சேர்ந்து ரசவாதம் கத்துக்க ஆசைப்படுறியா என்று தேங்காயை ஒரு அடியில் இருகூறாக பிளப்பது போல கேட்டார். திருவேங்கடம் வெளவெளத்தாலும் விடாது, ஆமா சாமி, உங்ககிட்ட எதையும் மறைக்க முடியாது, எதுக்கு மறைச்சுக்கிட்டு என்றான். என் தங்கத்தை திருடிட்டு அந்த டாக்டர் தம்பிக்கிட்ட என்னை சித்து வேலைக்காரனை ஆக்கிட்டல்ல என்கின்ற அடுத்த கேள்வி அவனை ஊசியாக குத்திற்று. சாமி மன்னிச்சிடுங்க, அந்த தங்கத்தை இப்படியே திருப்பி தந்துடுறேன். ஆனால் எங்களை தப்பா மட்டும் நினைக்காதீங்க. திருடனை தப்பா நினைக்காம வேற எப்படிடா நினைக்கிறது? சாமி, நாங்கள் திருடங்க இல்லை. அதிசயமான விஷயத்தை ஆராய்ச்சி செய்யத்தான் என் ஐயா அதை எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதனால தான் நானும் உங்களை தேடி வந்திருக்கேன். வர்றப்ப 5 தலை நாகத்தையும் பார்த்தேன். இந்த ஊரில் நிறைய அதிசயம் நடக்க போகிறதா தெரிஞ்சுக்கிட்டோம் என்று நிதானமாக பதில் கூறினான் திருவேங்கடம். சாமியாரோ விழிகள் அகல அவனை பார்த்தார். அத்தியாயம் 11. பக்திக்கு பின் உள்ள மகத்துவமும் நான், முக்திக்கு முன் உள்ள தத்துவமும் நான். திருவேங்கடத்தின் பேச்சை பரதேசி சித்தர் நம்பி ஏற்றுக்கொண்டது மாதிரி தான் தெரிந்தது. ஆமா, நீ இந்த ஊர்க்காரனா? அந்த பரதேசி சித்தர் திருவேங்கடத்திடம் கேட்டார். ஆமா சாமி, பல தலைமுறையா இங்கே இருக்கோம். வயிற்று பாட்டுக்கு நகை நட்டு செய்யறது, கட்டடம் கட்டுறதுன்னு கைவேலைப்பாடுதான் சாமி. அதான் என் தங்கத்தை சொக்க தங்கன்னு கண்டுபிடிச்சியாக்கும். நான் கண்டுபிடிக்கல சாமி, எங்கள் அப்பா தான் கண்டறிஞ்சவர். சரி, இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற? என்னை உங்களோட சேர்த்துக்கணும். அட கேடு கெட்டவனே, வாழுற வயசில் சாக நினைக்கிறியா? வாழத்தான் சாமி சேரவே நினைக்கிறேன். புரியுது, சித்து வேலையை கற்றுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணிக்கிட்ட. ஏமாத்துறதெல்லாம் இல்லை சாமி, தங்கத்தாலேயே ஒரு கோயில் கட்டி பார்த்துடணுங்கிறது எங்கள் முன்னோர்களுக்கு ரொம்ப காலமாக ஆசை. இப்படியெல்லாம் ஆசைப்படாத. அதுக்கு பதிலாக பொண்டாட்டிக்கு 1000 பவுண்டில் அடிகை பண்ணணும்னு சொல்லு, அதை ஏற்றுக்குவேன். நீ யாரு அந்த சர்வேஸ்வரனுக்கு கோயில் கட்ட? பரதேசி சித்தர் மெல்ல ஆற்றங்கரையை விட்டு நகர்ந்து கொண்டே பேசினார். அவரை தொடர்ந்தபடியே திருவேங்கடமும் கேட்டான். சாமி, முதல்ல என்னை உங்களோட சேர்த்துக்கோங்க, அப்புறம் நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் கேட்குறேன் என்றான் ஒரு முடிவோடு. மகா புஷ்கரம் தொடங்கி முடிஞ்சிட்டாலும் இன்னும் 13 நாள் நான் இங்கே தான் எங்கேயாவது இருப்பேன். தினமும் உச்சி காலத்திலேயும் அஸ்தமனத்திலேயும் அதே போல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற உதய பொழுதுலேயும் காவிரியில் முழுக்கு போட வருவேன். இந்த நாட்களில் இந்த 3 வேளையும் சூரியனை பார்த்து நீயும் மூழ்கு, பொறவு பார்க்கலாம். சாமி, உங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன். நீங்கள் எங்கே சாமி தங்க போகிறீங்க? இங்கேதான்னு ஒரு இடம் கிடையாது. என் போன்ற பரதேசிங்களுக்கு இந்த ஊரே என் இடம்தான். அதுக்கு இல்லை சாமி, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்கள் என் வீட்டில் தங்கிக்கலாம். என்னை கடங்காரனாக்க பார்க்குறியா? என்கிட்ட நடக்காதுடா. போய் நான் சொன்னபடி நடந்துக்க பாரு. அப்பால அந்த தங்கத்தை எடுத்து இந்த ஆற்றுல மூழ்கும்போது காணிக்கையாக கரைச்சி விட்டுடு. சாமி, என்னடா அந்த தங்கத்தை போய் வெள்ளத்தில் விட சொல்கிறீங்களே? அதுக்கு 4 தாலி செஞ்சு ஏழை பொண்ணுங்களுக்கு கொடுக்கலாமே. இப்போ இந்த காவிரி தாயே பெரிய ஏழைதான்டா, சொன்னதை செய்யி. சாமி, மேலே பேச்சு பேசாத,
நீ பொய் பேசாதலால் தான் உன் கூட இவ்வளவு நேரம் பேசினேன். பொய்யா நடந்துக்கிட்ட என்னை பார்க்கவே முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. சாமி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் கேட்குறேன். உங்களை எங்கே பார்க்கலாம்னு மட்டும் சொல்லுங்க. முதல்ல முழுக்கு போடு. பல தலைமுறை பாவம் உன் முதுகுல மூட்டையா தெரியுதுடா. அது மூழ்க மூழ்கத்தான் கரையும். கரைக்கத்தான் ஒருத்திக்கு 9 பேர் இப்போ இந்த ஆத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்காளுக. போய் சொன்னதை மட்டும் செய். 9 பேரா? அதுவும் பொம்பளைங்களா? சாமி, கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்க. சொல்கிறேன், நான் சொல்லி முடிக்கவும் போயிடணும். சும்மா தொணன்னு பேசி என் உயிரை வாங்காத. சரிங்க சாமி, நான் சொல்ல போகிறது எல்லாம் சிதம்பர ரகசியண்டா. அது உனக்கு புரியாது, இருந்தாலும் சொல்கிறேன். இவ இப்போ பேருக்கு தான் காவேரி. இவளோடு கங்கையில் இருந்து நர்மதை, சரஸ்வதி, யமுனா, கிருஷ்ணா, கோதாவரி, துங்கபத்ரா, பிரம்மபுத்திரான்னு 8 பேர் கை கோர்த்துட்டு இருக்காங்க. ரூபங்களில் ஜலரூபம்தான் பிரதானம். பஞ்சபூதத்திலேயும் நீர் தான் உச்சம். உஷ்ணமான நெருப்பு கூட ஜலத்தில் அணைஞ்சிடும். ஜலந்தான் இந்த பிரபஞ்சம். இதுக்கு இன்னொரு பேர் நாரம். அதை அணைச்சு கிடக்கிறதால தான் விஷ்ணுவுக்கே நாராயணன்னு பேரு. இந்த காவேரி அந்த நாராயணன் கழுத்து மாலையா ஸ்ரீரங்கத்தில் ஓடுறா. கடைசியில் அவன் படுத்துக்கிற சமுத்திரத்தில் போய் சேர்ந்துடுறா. அதாவது நம்ம பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தில் நாராயணன் காலடியில் கொண்டு போய் சேர்த்துடுறா. அதிலேயும் 12 நாள் மகா புஷ்கர காலத்தில் ரொம்ப சிரத்தையா அதை செய்யறா. அவளோட சேர்ந்து கங்கையில் இருந்து பிரம்மபுத்திரா வர எல்லோருமே செய்யறாங்க. அந்த 12 நாள் குளியல் சகல தீர்த்தத்திலையும் குளிச்சதுக்கு சமமாயிடுது. கூடுதலா குரு பகவானோட அருளுக்கு பாத்திரமாகி அமிர்தமும் நம்ம ஊத்த உடம்புல பட்டு இது புனிதமாயிடும். அதுக்கப்புறம் வாழ போற வாழ்வே புது வாழ்வு தான். அவர் மூச்சு விடாமல் சொல்லி முடித்தார். சாமி, நிறைய புராண சமாச்சாரமா சொல்லிட்டீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் இப்போ கேட்க விரும்புகிறேன். குளிச்சா உடம்போட அழுக்கு தான் போகும். செய்த பாவமெல்லாம் எப்படி சாமி போகும்? திருவேங்கடம் மிகுந்த உணர்ச்சி பாவத்துடன் தன்னை மறந்தவனாய் கைகளை வேகமாக ஆட்டியபடி கேட்டான். ஆனால் அதற்கு பதில் சொல்லத்தான் அவர் இல்லை. அதுவரை அவனோடு சேர்ந்து நடந்து வந்தவர் ஒரு நொடி பொழுதில் மாயமாகி விட்டிருந்தார். திருவேங்கடத்திடம் வியர்ப்பு கலந்த பெருமூச்சு. ராஜேந்திரன் வீடு திரும்பிய போது வாசலிலேயே காத்திருந்தாள் தெய்வானை. அவன் மட்டும் வரவும் பதைத்தாள். ஐயோ, என்னங்க, ஆஷா கிடைக்கலையா? கிடைக்கல தெய்வான. நானும் ஊர் பூராவும் தேடிட்டேன். கந்தசாமி ஒரு பக்கம் தேடி போயிருக்கான் எனும்போதே அவன் சைக்கிளில் வந்து இறங்கினான். ஐயா, என்னையா, பாப்பா கிடைக்கலீங்களா? நீயும் வெறுக்கையோட வந்திருக்க கந்தசாமி. இது அந்த நிர்வாண சாமியார் வேலை தான். இதுக்கு மேலே நாம் தேடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. போலீஸில் புகார் கொடுக்க வேண்டியது தான். புறப்படு. வேகமானான் ராஜேந்திரன். தெய்வானை கண்களில் கண்ணீர் வழிந்தது. கந்தசாமி தன் சைக்கிளில் நிறுத்திவிட்டு வந்து காரில் ஏறப்போன நேரம் குளித்து முடித்தவராய் முன்னிரவில் வந்து வெளியே திண்ணையில் படுத்த சிவபரதேசி எதிரில் வந்தார். நெற்றியில் விபூதி, உடம்பில் காய்ந்தபடி இருக்கும் ஈர ஆடை. வெறித்து பார்த்தார். சாமி, நீங்க தானே ராத்திரி திண்ணையில படுத்திருந்தது? அவரிடம் ஆமோதிப்பு. அப்புறமா உங்களை பார்த்தப்போ இல்லையே சாமி, எங்க போயிட்டீங்க? இங்க என்னென்னமோ நடந்துடுச்சு. என்ன நடந்தது? எங்க வீட்டு மரப்பெட்டியில இருந்த ஏடுங்க அவ்வளவும் காணோம். கூடவே என் மகளையும் காணல. ஒரு நிர்வாண விபூதி சாமியார் வந்து என்னையும் என் பொண்டாட்டியையும் பார்வையாலேயே மெஸ்மரைஸ் பண்ணி மயக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாரு. ராஜேந்திரனின் படப்படப்பை கேட்டு கண்களை மூடி சற்று சலனமானவர் அந்த சிவபரதேசி பின், பதட்டப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகிடாது, அவ பாலா. நான் யூகித்தது சரிதான் என்றார். என்ன சாமி சொல்றீங்க? நேத்து ராத்திரி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதானே? எதை சொல்றீங்க? அந்த மரப்பெட்டியில இருந்த ஏடுகள் மதிப்பு மிக்கது. அத நாகசித்தர் காவல் காத்துக்கிட்டு இருந்ததை சொன்னேனே. ஆமா சாமி, நல்லா ஞாபகம் இருக்கு.
நான் கூட அந்த 5 தலை நாகத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தேனே. நான் வரவும் அவர் விலகி போனார். நானும் அர்த்த ஜாமத்தில் காவிரி ஆற்றுல நடந்த சிவ பூஜையில் கலந்துக்க போனேன். அந்த இடைவெளியில தான் களவு நடந்திருக்கு. அப்போ நிர்வாணசாமி ஒரு அகோரியா தான் இருக்கணும். அகோரியா பிணத்தை கூட சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே. ஆமாம், அதுக்காக அகோரிங்களை உடனே தப்பாக நினைக்க வேண்டாம். அகோரியாகி வாழறது சாதாரண விஷயமல்ல. அகோரி வேறு, அந்த சிவன் வேறு இல்லை. என் மகளை தூக்கிட்டு போன அகோரிய அப்போ நான் என்னன்னு சொல்கிறது சாமி? உங்கள் மக இந்த ஊருக்கு வந்து நல்லா குணமானதா கூட சொன்னீங்க தானே? ஆமாம் சாமி, பழையபடி நல்லா ஆயிட்டா எனக்கு கூட பெரிய பிரமிப்பு. ஆனால் இப்போ காணாமல் போய் எங்களை நிலைக்குலைய வச்சுட்டாலே. மறுபடியும் சொல்கிற, பதட்டம் வேண்டாம். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. உங்கள் மகளுக்கு சித்தம் கலங்குனதில் இருந்து இப்போ அவள் காணாமல் போனது வர ஒரு தொடர்பு இருக்குது. நீங்கள் சென்னையை விட்டு இங்கே வந்தது கூட உங்கள் செயலால் அல்ல, எல்லாம் தெய்வ சித்தம். சாமி, நின்று பேச இப்போ நேரம் இல்லையே. என் மனைவியை பாருங்க, கதி கலங்கி போய் நிற்கிறா. எங்களுக்கு எங்கள் மக வேணும். அந்த பெட்டியும் ஏடும் எக்கேடோ கெட்டு போகட்டும். அப்படி சொல்லாதே, அதெல்லாம் தெய்வீக புதையல். உன் மகளும் முக்கியம், அதுவும் முக்கியம். எங்களுக்கு மக தான் முக்கியம். இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா இந்த ஊருக்கே வந்திருக்க மாட்டோம். ஐயோ, பேசுனது போதுங்க, புறப்படுங்க. கடத்தினவன் அகோரின்னு வேறு இவர் சொல்கிறாரு. நரமாமிசம் சாப்பிட்ற அவன் கையில் நம்ம மகள்னா உடம்பே நடுங்குதுங்க என்று கலங்கினாள் தெய்வானை. பாத்தீங்களா சாமி, என் மனைவி துடிக்கிறத. விலகுங்க, நாங்கள் போலீஸுக்கு போகிறோம். போங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் போலீஸால் எதுவும் பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாதா? ஆமாம், உங்களால் ஏதாவது பண்ண முடிஞ்சதா? அவர் வெறிச்சு பார்க்கவும் மயங்கிட்டீங்களே. அதனால் இது கொஞ்சம் அமானுஷ்யமான விஷயம். இதை இன்னொரு அமானுஷ்யத்தால் தான் வெல்ல முடியும். அப்படின்னா என் கூட வாங்க. எங்கள் பரதேசி கூட்டத்துக்கே குருவாக ஒருத்தர் இருக்காரு. இன்னும் பல சன்னியாசிகள் இப்போ இதே ஊரில் தான் இருக்காங்க. அவங்களால தான் உங்களுக்கு உதவ முடியும். சொல்லப்போனால் இந்த மண்ணில் பல அதிசயங்கள் நடக்க போகிறது தெரிஞ்சே நாங்கள் வந்திருக்கோம். ஒரு பக்கம் எங்களோட அன்றாட கடமைகள், மறுபக்கம் அதிசயங்களை ரசிக்க போகிறோம். அந்த சிவபரதேசியின் பேச்சு ராஜேந்திரனை தவிக்க செய்தது. தெய்வானைக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. ஆனால் அவனிடம் ஏக வேகம். இல்லை சாமி, இங்கே அதிசயம்னு சொல்கிற அவ்வளவும் ஏதோ பித்தலாட்டம். எனக்கு இப்போ உங்களையெல்லாம் நினச்சாலே கோபந்தான் வருது. அந்த அகோரியை சிவனோடு ஒப்பிடுறீங்க. சிவன் அப்படின்னா திருட்டுத்தனமாக குழந்தைய தூக்கிட்டா போவார்? பெட்டி வேணும்னா அதை தூக்கிட்டு போயிருக்க வேண்டியது தானே. என் மகளை எதுக்கு சாமி? ராஜேந்திரன் கொந்தளித்தான். அப்படியே போலீஸ் நிலையத்துக்கு புறப்பட்டான். அத்தியாயம் 12. வேதியர் வாழ்வில் வேதமும் நான், அரவாணியர் மேனியில் பேதமும் நான். போலீஸ் நிலையத்தை நோக்கி புறப்பட்டுவிட்ட ராஜேந்திரனை அந்த சிவபரதேசி தடுக்கவில்லை. ஒரு சிறு பெருமூச்சோடு, சரி, உன் விருப்பம் போல செய் என்றவராய் அங்கிருந்து புறப்பட்டார். அதற்கு முன் ராஜேந்திரனின் பழங்கால வீட்டை சற்று தொலைவில் நின்று ஒரு பார்வை பார்த்தார். பட்டயக்காரர் வீடு என்று அந்த நாளில் வீட்டுக்கு பெயர். ராஜேந்திரனின் பாட்டன் வகைராக்கள் நாயக்கர் காலத்தில் நாயக்கர் அரண்மனையிலேயே பணியாற்றியவர்கள். குறிப்பாக ஊர் எல்லை நிர்மாணம், நன்சை, புன்சை, பொட்டல், மந்தை கணக்கு எல்லாம் இவர்களுக்கு அத்துப்படி. அதன் காரணமாக அளவீட்டு கருவிகளாக முழக்கோல், முறுக்கு கயிறு, கொக்கி கம்பி, மட்டப்பலகை என்று அந்நாளில் பயன்படுத்தியதை கொண்டே இந்த வீட்டையும் கட்டியிருந்தனர். எந்த ஒரு வீட்டின் வடதிசை மையத்தில் கூரை போல் சிவலிங்கம் ஒழுக்கு இருக்கிறதோ வீட்டுக்கு உரியவரே கட்டிய வீடு அது என்று அர்த்தம். சிவபரதேசியின் பார்வையில் அந்த சிவலிங்கம் தெரிந்தது. அது வெயில் மலையில் மருவி போய் சற்றே உதிர்ந்தும் காணப்பட்டது. அதையெல்லாம் பார்க்க அந்த பரதேசியின் முகத்தில் திரும்பவும் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு. போலீஸ் நிலையம். எஸ்ஐ இருக்கையில் குமரேசன் ராஜேந்திரனுடன் 1 முதல் 5 வகுப்பு வரை படித்தவன். ராஜி, குமரேசா நீயா? அட, நீ எங்கப்பா இங்க? ஆமாம்,
நீ இன்னும் நம்ம ஊர்லயாவா இருக்க? சென்னையில் டிஸ்பென்சரி வச்சு தொழில் பண்ணுறதால கேள்விப்பட்டேன். ஆமாம், அதான் உண்மை. நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயமா ஊருக்கு வந்திருக்கேன். வந்ததுல இருந்தே ஒரே குழப்பம், பயம், தடுமாற்றம். சரி, முதல்ல உட்காரு. நிதானமா, பதட்டம் இல்லாம என்ன நடந்ததுன்னு சொல்லு என்றதோடு பக்கத்தில் நின்றிருந்தவரை பார்த்து, நீங்க கந்தசாமி அண்ணன் தானே என்று கேட்டான். ஆமாங்க சார், நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களே. ஐயோ அண்ணா, சும்மா எப்பவும் போல குமரேசன்னு பேரை சொல்லியே கூப்பிடுங்க. இந்த சாறு மோரெல்லாம் எதுக்கு? நீங்களும் உட்காருங்க. ராஜி, சொல்லுப்பா, என்ன யோசனை? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. எதை சொல்லலாம், அது தேவையில்லையான்னு தெரியல. நீ ரொம்பவே குழம்பி போயிருக்க. என்ன, ஏதாவது நிலத்தகராறா? அதெல்லாம் இல்லை குமரேசா. சரி, நடந்ததை அப்படியே சொல்கிறேன். 3 நாளைக்கு முந்தி தான் நான் சென்னையிலிருந்து என் காரில் நம்ம ஊருக்கு வந்தேன். இன்னைக்கு திரும்பி போயிருக்கணும். ஆனால் போக முடியாதது மட்டும் இல்லை, என் ஒரே பொண்ணு, அவ ஒரு சிக் பேபி, ஆசான்னு பேர், 12 வயசாகுது. அவளை காணோம். அடடா, யாராவது கடத்திட்டாங்களா? இல்லை வெளியில் எங்காவது போனப்போ மிஸ்ஸிங்கா? சந்தேகம் இல்லாமல் கடத்தல் தான். அதுவும் அந்த நிர்வாண சாமியார் வேலையாக தான் இருக்கணும். நிர்வாண சாமியாரா? நம்ம ஊர்லையா? நான் அப்படி யாரையும் பார்க்கலையே. இப்போ கூட காவேரிக்கு ரோந்து போயிட்டு தான் வந்தேன். நான் நடந்ததை அப்படியே சொல்கிறேன், அப்புறமா நீ ஒரு முடிவுக்கு வரலாம் என்று ராஜேந்திரனும் ஆதியோடு அந்தமெல்லாம் சொன்னான். வரிசையாக நடந்தவைகளை சொல்லி முடிக்க கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் ஆகிவிட்டிருந்தன. குமரேசன் முகத்தில் ஒருவித உறைந்த தன்மை. என்ன குமரேசா, நான் சொன்னதை நம்ப முடியலையா? எதை வச்சு நம்புறது? மற்ற விஷயங்களை கூட பரவாயில்ல, ஆனால் 5 தலை பாம்பை பார்த்தேன்னு சொன்ன பாரு, அதைத்தான் என்னால் ஜீரணிக்கவே முடியலடா. முதலாக பார்த்தப்ப நான் கூட அது ஒரு இல்யூஷனா, மனப்பிரமையாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஒரு தடவைக்கு 2 தடவை, இல்லை 3 தடவை பார்த்தேன். நான் மட்டும் இல்லை, இதோ இந்த கந்தசாமியும் தான். ஆமாம் தம்பி, சார் சொல்கிறது பொய்யில்லை. அந்த பாம்போட உருவம் இப்போவும் என் கண்ணுக்குள்ளே நிற்குது. ஒரு பனை மரம் சைஸுக்கு பாம்பு இருக்குது. அது யானையை கூட விழுங்கி பார்த்துருக்கேன். இதெல்லாம் மேலை நாடுகளில் வீடியோவில் இருக்குது. ஆனால் அங்கே கூட 5 தலை பாம்பு கிடையாது. 2 தலையோட ஒரு பாம்பு இருந்திருக்கு. அது ஜீன் ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த 5 தலை பாம்பு நம்ம புராணங்களில் மட்டும்தான் இருந்திருக்கு ராஜி. பை த பை, அந்த பாம்பு தான் பதஞ்சலி சித்தர்னு பரதேசி சித்தர் சொன்னார். ஆகையால் இது சித்து வேலையாக இருக்குமோ? சித்து வேலையே தான். சித்தில் தான் நம்ம கண்ணை நல்லா கட்ட முடியும். அதான் கட்டி என் பொண்ணையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே, அதில் என்ன சந்தேகம்? சரி ராஜி, நீ இப்போவே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. நானும் களத்தில் இறங்குறேன். 2 1 பார்த்துடுவோம். தம்பி பார்த்து, சாமியாருங்க விஷயத்தில் அவசரப்பட்டுட்டா பெரிய ஆபத்தாக போயிடும். கந்தசாமி சற்று பயமுறுத்தினான். என்னென்ன பண்ணிடுவாங்க? சாமியாருங்கனாலே எனக்கு அப்படியே உடம்பு நெருப்பாக கொதிக்குது தெரியுமா? இல்லை தம்பி, அப்படி அவசரப்பட்டு எல்லாத்தையும் தப்பாக நினைக்க வேணாம். வாஸ்தவத்தில் புல் பூண்டெல்லாம் கூட கருகி போய் காவிரியே ஒரு பாலைவன பிரதேசமாக இருந்துச்சு. இனி இந்த ஊரில் பொழைக்கவே முடியாதுன்னு நாங்கள்லாம் முடிவுக்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ ஆற்றுல வந்திருக்கிற தண்ணி எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றிட்டு விட்டுடுச்சு. கந்தசாமி, என்ன காவிரி ஆற்றுல தண்ணி வந்தது? கர்நாடகா பக்கம் நல்லா மழை பெஞ்சதால. இவங்களுக்கும் அதுக்கும் என்னென்ன சம்மந்தம்? நிறைய இருக்கு தம்பி. ஊரில் பெரியவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவங்க செய்த பூஜையால் தான் மழை பெய்யுது, தண்ணியும் வந்திருக்குதுன்னா. குறிப்பாக அந்த மழை லிங்கம், அதாவது காவிரி மண்ணை கொண்டே அகத்தியர் செய்த லிங்கம், அதுதான் எங்கே இருக்குன்னே தெரியலையே. அதை எதுக்கு இதோட கனெக்ட் பண்ணுறீங்க? நமக்கு தெரியல தம்பி, ஆனால் சாமியாருங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல. சரி, முடிவாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கவனமாக செயல்பட சொல்கிறேன், அவ்வளவுதான். கவனமாக தான் எங்கள் டிபார்ட்மெண்ட் எப்பவும் இருக்குது. ராஜி, நீ தைரியமாக வீட்டுக்கு போ. நான் முதல்ல ஒரு ரவுண்டு போய் பார்க்குறேன். நிர்வாண சாமியார்னு வேற சொல்கிற, எங்கேயாவது ஒழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அவனையும் பிடிக்கிறேன். குமரேசா, உன் கூட நானும் வரேன். வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? சரி, அதுவும் சரிதான். பை த பை, குழந்தையை காணோங்கிறத ஸ்பீக்கரில் அறிவிக்கலாமா?
ஐயோ வேணாம், முதல்ல நாம் இறங்கி தேடுவோம். உன் டிபார்ட்மெண்ட்டையும் கொஞ்சம் முடுக்கி விடு. நோ ப்ராப்ளம். நீ முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. ரைட்டர் சண்முக சுந்தரம் அதை ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் போடட்டும் என்று குமரேசன் கூறிட ராஜேந்திரனும் எழுத தொடங்கினான். ராமையா ஆசாரி தங்கத்தூள் கொண்ட அந்த பொட்டலத்தை விரித்து வைத்து கொண்டு அதையே பார்த்தபடி இருந்தார். அருகில் அவர் மகன் திருவேங்கடம். என்னையா இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? இல்லை, இதை அப்படியே ஓடுற ஆற்றுல போட சொல்லிட்டாரே அந்த மனுஷன். ₹1,00,000 நோட்டு கட்ட நெருப்பில் போடுறதும் இதை ஆற்றுல வீசுறது ஒன்றாச்சே. நான் கூட பல மாதிரி பேசி பார்த்துட்டேன், அவருக்கு தெரியாததே இல்லை. இப்போ நாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது கூட காற்றுல மறைஞ்சு வந்து கேட்டாலும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். பேசாமல் அவர் சொன்னபடி கேட்போம். முதல்ல நம்பிக்கையே சம்பாதிப்போம். அப்படிங்கிற? அப்படியே தாங்கிறேன். சரி, உன்னை சிஷ்ய பிள்ளையா கட்டாயம் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரா? அப்படி வாக்கெல்லாம் கொடுக்கல. ஆனால் அவருக்கு தோதா நாம் நடக்க நடக்க நிச்சயம் என்னை சிஷ்யனை ஏற்றுக்குவாருன்னு நம்புகிறேன். பதிலோடு அவர் கையில் இருந்த தங்க பொட்டலத்தை எடுத்த திருவேங்கடம் அதை அப்படியே கட்டிக்கொண்டு சட்டை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு புறப்பட்டான். போலீஸ் ஜீப்பில் ராஜேந்திரன் குமரேசன் அருகில் இருக்க மகேந்திரமங்கலம் கிராமம் முழுக்க வலம் வந்தபடி இருந்தனர். குமரேசன் தன் தேடலுக்கு நடுவில் திருச்சியில் உள்ள எஸ்பி சூரிய பிரகாசத்தை தொடர்பு கொண்டான். எஸ்ஐ குமரேசன் சார், ஃப்ரம் மகேந்திரமங்கலம். வெல்கம் குமரேசன். ஊரில் கூட்டம் எப்படி இருக்குது? எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குதானே? ஊரில் ஒரு பிரச்சனையும் இல்லை சார். காவிரியும் நல்ல வாட்டர் ஃப்ளோவாக இருக்குது. சந்தோஷம், எல்லோரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் என் நண்பன் டாக்டர் ராஜேந்திரனோட மகள் இந்த சூழலில் கடத்தப்பட்டு காணாமல் போயிருக்கா சார். மை காட், யார் கடத்தினது? அவர் சொல்கிற அடையாளங்கள் படி பார்த்தா ஒரு அகோரி மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே காவிரிக்கு அப்படி யாரும் வந்த மாதிரியே தெரியல சார். அகோரியா? இஸ் இட் ட்ரூ? அவங்க தான் சார் உடம்பெல்லாம் விபூதியோட முழு நிர்வாணமாக சுற்றுவாங்க. இல்லை இல்லை, அவங்களில் நிறைய பேர் உண்டு. அதே சமயம் அகோரிகள் இறந்து போனவங்க உடம்பைத்தான் சாப்பிடுவாங்க. எந்த காரணம் கொண்டும் கொலை செய்து உடலை சாப்பிடுவாங்களான்னு தெரியலை எனக்கு சார். அந்த அகோரியை கண்டுபிடிச்சா தான் டாக்டரோட மகள் கிடைப்பா. அந்த நபர் குழந்தையோட டாக்டர் வீட்டில் பெட்டி நிறைய இருந்த ஓலை சுவடிகளையும் எடுத்துக்கிட்டு போயிருக்கான். அந்த ஓலை சுவடிகளில் என்ன இருந்தது? அது ரொம்ப வேல்யூவானது சார். இரும்பை பித்தளையாக்குற ரசவாதத்தில் தொடங்கி முதுமையை இளமையாக மாற்றுற யோக ரகசியங்கள் எல்லாம் இருக்குதுன்னு கேள்வி. அது எப்படி டாக்டர் வீட்டில் வந்தது? அவங்க முன்னோர்கள் பட்டயக்காரர்கள், அதாவது ராஜாக்கள் கிட்ட அதிகார மட்டத்தில் வேலை செய்தவங்க. பட்டயங்கிறதே நம்ம பேண்ட் பேப்பர் மாதிரி தானே சார். ஓ, விஷயம் பெருசாக இருக்கும் போல தெரியுதே. சரி, நான் இப்போ என்ன செய்யணும்? சைலண்ட்டாக வானத்தில் பறந்து போய் கண்காணிக்கிற போர்டு மாதிரி ட்ரோன் கேமராவும் அதை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச நபரும் வேணும் சார். அதுவும் உடனே. அப்போ ஊரை சுற்றி ரகசிய இடங்கள் இருக்குதா? நிறைய. காவிரி கரையோரமாக நிறைய புதர்கள், சவுக்கு காடுகள் இருக்குது. ஒருவேளை அந்த நபர் அங்கே ஒளிஞ்சு இருக்கலாம்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை. அதிகபட்சம் 3 மணி நேரத்தில் ட்ரோன் கேமராவோட நம்ம டிபார்ட்மெண்ட் டெக்னீஷியன் வருவான். ரொம்ப நன்றி சார். அத்தியாயம் 13. யானையும் நெருப்பும் என் பிச்சைகள், வீணையும் உடுக்கையும் என் இச்சைகள். ஓடியபடியே இருக்க குமரேசன் காட்டிய வேகம் ராஜேந்திரனுக்கு ஆச்சரியமாகவும் சற்று மகிழ்ச்சியாகவும் கூட இருந்தது. ஊருக்குள்ளேயும் அதிக அளவில் ஜன நடமாட்டம். பெரிதாய் வேலையில்லாது நிறுத்தியே வைக்கப்பட்டிருந்த பல டிராக்டர்கள் டீசல் நிரப்ப பெட்ரோல் பங்கில் காத்திருந்தன. நிறைய மாடுகள். அவற்றில் காளை மாடுகள் முடுக்கிவிடப்பட்டு ஆற்றை நோக்கி சென்றபடியே இருந்தன. 6 பாயும் ஊர்களில் ஒரு கலாச்சாரம் உண்டு. ஆண்கள் என்றால் இடுப்பில் வேட்டியோ இல்லை கையிலையோ போதும், தோளில் ஒரு துண்டுடன் கிளம்பிவிடலாம். பெண்களும் குளித்துவிட்டு உள்பாவடையை மார்புக்கு மேல் ஏற்றி கட்டிக்கொண்டு தோள் மேல் ஒரு துண்டையோ துணியையோ போர்த்தி கொண்டு வீதியில் நடக்கலாம். இந்த நடைமுறைகள் அசிங்கமாகவே தெரியாது. ராஜேந்திரனுக்கும் எஸ்ஐ குமரேசனுக்கும் இந்த காட்சிகள் புதிதில்லை. ஆனால் ஆற்றில் நீரோட்டம் அறவே இல்லாமல் போனதில்
பல வருடங்களாக இத்தகைய காட்சிகளுக்கு இடமில்லாமல் போய்விட்டது. இப்போதோ இது மனதுக்கு உற்சாகம் அளிப்பதாக இருந்தது. இருந்தும் குழந்தையை காணாமல் இருக்கும் இந்த நிலையில் இக்காட்சிகள் மகிழ்வை தரவில்லை. கவலைப்படாத ராஜி, இப்பெல்லாம் எங்கள் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முன்னேறிடுச்சு. எல்லாமே டிஜிட்டல் மயம்தான். முன்ன மாதிரி ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ண முடியாது. எஃப்ஐஆர் எல்லாம் போட்டால் போட்டது தான். சென்னையில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் இருந்து கூட அதையெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுலேயும் பல புது யுத்திகள் வந்துடுச்சு. அதில் ஒன்று தான் ட்ரோன் கேமரா. குமரேசன் வெளியே நடமாட்டத்தை பார்த்தபடியே கூறவும் ராஜேந்திரனும் புரிந்தது போல ஒரு பின்சிரிப்பு சிரித்தான். இன்னும் 3 மணி நேரத்தில் ட்ரோன் கேமராவோட போலீஸும் வந்துடுவாங்க. ட்ரோனில் பல வகை இருக்குது. கருவண்டு மாதிரி பறக்கிறதுல இருந்து பொது நிகழ்ச்சியில் பயன்படுத்துகிறாங்களே குட்டி ஹெலிகாப்டர் மாதிரி, இப்படி பல ரகம். இப்போ வரப்போகிற ட்ரோன் அநேகமாக குருவியாகவோ இல்லை வண்டாகவோ தான் இருக்கும். 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு 3 மணி நேரம் பறக்கும். 10 மீட்டர் உயரத்தில் இருந்து 100 மீட்டர் உயரம் வரை அப்சர்வ் பண்ணும். நாம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே மானிட்டரில் காட்சிகளை பார்க்கலாம். நன்றி குமரேசா, நிஜமாக இப்போ எனக்கு நீ தான் பெரிய ஆறுதல். எனக்கு போலீஸ்னாலே அலர்ஜி. நியாயமான ஒரு சின்ன காரியத்துக்கு கூட பெருசாக முயற்சி செய்ய வேண்டி இருக்குது. ரொம்ப தயங்கி தான் ஸ்டேஷனுக்கு வந்தேன். உன்னை பார்க்கவும் ஏதோ நம்பிக்கை. அது என்னவோ வாஸ்தவந்தான் ராஜேந்திரன். நாங்களும் பெரும்பாலும் நல்லவங்களோடு பழக முடிகிறதே இல்லை. கிரிமினல்ஸ், கேப் மாதிரி, மொல்ல மாதிரி, குடிகாரங்கள்னே பார்க்குறோம். அவங்க பாதிப்பு எங்ககிட்ட எப்படியும் எல்லாம் இல்லாமையா போகும்? சாரி குமரேசா, நான் இப்போ ஜோவியலாக பேசுகிற நிலையில் இல்லை. எனக்கு மகள் ஞாபகமாகவே இருக்குது. என் மனைவியோட நிலை இன்னும் மோசம். தெய்வானை பற்றி சொல்லும்போதே அவளிடம் இருந்து ராஜேந்திரனுக்கு அழைப்பு. கைபேசி சினுங்கவும் எடுத்து காதை கொடுத்தான். என்னங்க, எங்கே இருக்கீங்க? போலீஸோடு தேடிக்கிட்டு தான் இருக்க தெய்வான. இங்கே நான் கொல்லைப்புறமாகவும் பக்கத்தில் இருக்கிற மற்ற இடங்களுக்கும் போய் தேடினதில் ஒரு இடத்துல பலி கொடுத்த மாதிரி நிறைய ரத்தமும் கோழிங்களும் இருக்குதுங்க. விபூதி குங்குமம் எல்லாம் சிதறி கிடக்குது. அங்கே நம்ம ஆசாவோட ஹேர் பேண்டு கிடக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க. கடவுளே, என்ன பண்ணுவேன் இப்போ? நீ எங்கேருந்து பேசுகிற? ஆமாங்க, அங்கேயே தான் இருக்கேன். நம்ம வயல்காட்டோட ஈசான்ய மூலையிலிருந்து பேசுகிறேன். என் கூட நம்ம வீட்டில் வேலை பார்த்த அங்கம்மாவும் இருக்காங்க. சரி, நீ அங்கேயே இரு. நானும் சப் இன்ஸ்பெக்டரும் இப்போ வரோம். எதுக்கும் பயப்படாத. நமக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் பெரிய ஸ்டெப் எடுக்கிறாங்க என்றபடி குமரேசனை பார்க்க போலீஸ்கார டிரைவரோ ராஜேந்திரன் காட்டும் வழியில் ஜீப்பை செலுத்த தொடங்கினார். காவிரி ஆற்றில் நல்ல வெள்ளப்பெருக்கு. ஒவ்வொரு மணி நேரமும் ஓரங்குலம் என்று நீரோட்டம் கூடிக்கொண்டே வந்தது. கரையோரமாய் மனித கூட்டம். அக்கம்பக்க கிராமங்களிலிருந்து வண்டி கட்டி கொண்டெல்லாம் வந்தனர். முழுமையாக ஒரு நாள் கூட ஆகிவிடாத நிலையில் ஆற்றோரம் கட்டில் போட்டு அதன் மேல் வாழைப்பழத்தாறுகளை விரித்து வைத்து ஒரு கூட்டம் வியாபாரத்தில் இறங்கிவிட்டிருந்தது. சிலர் தேங்காய் பழக்கடை போட்டிருக்க, வெளி கிராமத்திலிருந்து வந்த பலர் தேங்காயை வாங்கி ஆற்றில் இறங்கி குளிக்கும்போது தலையை சுற்றி அதை ஓடும் நீரில் போட்டுவிட மிதந்தபடி செல்லும் அதை உள்ளூர் வேலையில்லா பட்டதாரி பட்டாளம் பாய்ந்து சென்று தங்கள் வசப்படுத்த திரும்பவும் அந்த தேங்காய் கடை போட்டவரிடமே தேங்காய் பாதி விலைக்கு வந்து நின்றது. இவ்வளவு வேகமாக ஒரு ஐதீகத்தை யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதுதான் புரியாத புதிர். அந்த சூழ்நிலையில்தான் திருவேங்கடமும் ஆற்று பக்கம் வந்திருந்தான். அவன் சட்டை பாக்கெட்டில் அதே தங்கத்தூள். முழுமையாக ஒரு நாள் கூட ஆகிவிடாத நிலையில் ஆற்றோரம் கட்டில் போட்டு அதன் மேல் வாழைப்பழத்தாறுகளை விரித்து வைத்து ஒரு கூட்டம் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தது. சிலர் தேங்காய் பழக்கடை போட்டிருக்க, வெளிக்கிராமத்தில் இருந்து வந்த பலர் தேங்காயை வாங்கி ஆற்றில் இறங்கி குளிக்கும்போது தலையை சுற்றி அதை ஓடும் நீரில் போட்டுவிட மிதந்தபடி செல்லும் அதை உள்ளூர் வேலையில்லாத பட்டதாரி பட்டாளம் பாய்ந்து சென்று தங்கள் வசப்படுத்த திரும்பவும் அந்த தேங்காய் கடை போட்டவரிடமே பாதி விலைக்கு வந்து நின்றது. இவ்வளவு வேகமாக ஒரு ஐதீகத்தை யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதுதான் புரியாத புதிர். அந்த சூழ்நிலையில்தான் திருவேங்கடமும் ஆற்று பக்கம் வந்திருந்தான். அவன் சட்டை பாக்கெட்டில் அதே தங்கத்தூள்.
அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் காவிரி ஆற்றுக்குள் அடி போடுவதை நினைத்து பார்க்கவே கஷ்டமாயிருந்தது அவனுக்கு. ஆற்று சூழலை ஒரு பார்வை பார்த்தான். கண்ணுக்கு எட்டிய தூரத்துக்கு நீரில் விரிந்த பாய்ச்சல். நேற்று வரை மணல்வெளி, இன்று வெள்ளக்காடு. இயற்கையால் மட்டுமே இப்படியெல்லாம் அற்புதம் செய்ய முடியும். மக்களிடமும் பெரும் மாற்றம். திருவேங்கடம் நாலாபுரமும் பார்த்தான். ஒரு சித்தர் சந்நியாசியை கூட காண முடியவில்லை. எல்லோரும் கிராமத்து ஜனங்களே. இப்படியொரு நிலையில் ஆற்றில் தான் போடும் தங்கத்தை யார் பார்க்க போகிறார்கள்? பொய்யாக போட்டது போல நடந்து கொண்டாலும் தப்பில்லை என்று தோன்றியது. அவன் அப்பா ராமையா ஆச்சாரி சொன்னது போல ₹1,00,000 மேலானது அது. அதோடு ஆற்றுக்குள் இறங்கினான். ஆற்றில் மஞ்சளை கரைப்பது போல அதை கரைப்பதா என்று கலக்கமாகத்தான் இருந்தது. நெடுநேரம் வரை மனமே வரவில்லை. இடுப்பளவு தண்ணீரில் நின்றபடி நீரோட்டத்தின் இழுவையையும் உணர்ந்தான். காலடி மண் அரிப்பட்டு அரிப்பட்டு உடம்பு நகர்ந்தது. தொடர்ந்து நிற்க சிரமமாக இருந்தது. பின்னால் ஓர் அகோர அழுக்குக்காரர் குளித்து வாயால் நீரை உமிழ்ந்து அட்டகாசம் செய்தபடி இருக்க அந்த தண்ணீர் அவனை கடந்தபோது அருவருப்பை உணர்ந்தான். எல்லாம் சில நொடிகள்தான். அதுதான் ஆற்றின் மாயம். இப்படி தயங்கி நின்று கொண்டிருந்தால் வேலைக்கு ஆகாது என்று தோன்றவும் பாக்கெட்டிலிருந்து பொட்டலத்தை வெளியே எடுத்தான். உற்று பார்த்தான். பிரித்தான். தங்கத்தூள் தகதகவென்று மின்னியது. அதை அப்படியே தண்ணீரில் கவிழ்த்தான். அந்த தூளின் ஒவ்வொரு பொட்டும் போன இடம் தெரியாதபடி கரைந்து போயிற்று. பெருமூச்சு வந்து திருவேங்கடத்தை ஆட்கொண்டது. கூடவே ஏதோ பெரிய காரியத்தை துணிச்சலாக செய்துவிட்ட நினைவும் எழுந்தது. அப்படியே ஒரு முழுக்கு போட்டவன், சாமி என்னை ஏமாத்திடாதீங்க என்றபடியே திரும்பி நடந்தான். ஈரம் சொட்ட சொட்ட கரை ஏறியவன் சட்டையை கழற்றி பிழிந்து அதையே உடம்பை துவட்டவும் பயன்படுத்திவிட்டு அப்படியே வேட்டியை அவிழ்த்து பட்டாப்பட்டி அன்றாயர் தெரிய நின்றபோது, என்னவே ஒரு வழியா நான் சொன்னபடி செஞ்சிட்ட மாதிரி தெரியுதே என்ற குரல் கேட்டது. திரும்பி பார்த்தான். அவன் தேடிய அதே சித்தர். சாமி வந்துட்டீங்களா? நான் எங்கே போனேன் வர்றதுக்கு? இறங்கும்போது பார்த்தேனே, அப்புறம் காணலையே. அதெல்லாம் ஒரு கண் மட்டுமே, ரகசிய சமாச்சாரம். இங்கே பெரிய வித்தக்கார சாமியாரெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க சேட்டைகளை பார்த்த இடத்துல உசுரை விட்டுடுவ. சாமி எப்படியோ உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். பிறந்ததில் இருந்து இன்னைக்கு தான் நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்கேன். ₹1,00,000 மேலானதை ஆற்றுல என் கையால் போட்டிருக்கேன். மனசே வரல. ஆனால் உங்கள் வாக்கு அப்படி போட வச்சிடுச்சு. அதை கேட்டு சிரித்தார் சித்தர். சரி சாமி, நான் அடுத்து என்ன செய்யணும்? திருவேங்கடம் கேட்டான். போய் பொழப்பு பாரு. சாமி என்ன சாமி? என் பொழப்பே இனிமே உங்கள் கூட இருந்து ஒத்தாசை பண்ணுறது தான். அப்போ என் காலை சுற்றின பாம்புங்கிற? தப்பு சாமி, உங்கள் காலடியில் கிடக்கிற நாய். போக போக தானே அது தெரிய போகுது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி. உங்கள் சிஷ்யனா என்னை ஏற்றுக்கிட்டு சில வித்தைகளை கற்றுக் கொடுங்க. நானும் கொஞ்சம் பெரிய ஆளாகிக்கிறேன். உங்களுக்கு கோவில் கட்டி உலகமே கும்பிடுற மாதிரி செய்யறேன். இப்படி எதையோ சொல்லி அந்த சித்தரிடம் சேர வேண்டும் என்று திருவேங்கடம் நினைக்க, அந்த சித்தரோ அவன் எதிர்பார்க்காத வேறு ஒன்றை செய்ய சொன்னார். அது என்ன, குழந்தையின் நிலை என்ன போன்றவற்றை அடுத்த பகுதியில் சுவாரஸ்யமாக பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.